வெல்கம் டு ரகோர் லாகு. காலையில் எழுந்தோடைய ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தோம், மனசுக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திராவில் ஒரு 4 பேர் வந்து இறந்துருக்காங்க, ஒரு 8 பேர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலில் கலப்படம் இருக்குன்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க, அதனால தான் இந்த மாதிரி ஆயிருக்குன்றாங்க. பாலில் கலப்படம் இருக்குன்ற காரணத்துக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இறந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் வந்து கறக்குறாங்களே, மாடு பால் கறக்குறாங்களே, அவங்கக்கிட்ட நேரடியாக வந்து பால் வாங்கிட்டு இருக்காங்க போல இருக்குது. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பால் கறந்தவங்க அதை ஃப்ரிட்ஜில் வச்சுருக்காங்க. வச்சவொன்னே அதில் எதுவும் கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகிடுச்சா இல்லை கலப்படம் எதனா பண்ணிட்டாங்களான்னு தெரில. அதனால் வந்து இவங்க 4 பேருக்கு வந்து கிட்னி, அந்த பாலை குடித்ததுனால கிட்னி ஃபெயிலியர் ஆகி இறந்துருக்காங்க. 8 பேர் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. இது 2 விஷயம் இருக்காங்க. ஒன்று, அந்த ஃப்ரீசரில் வைக்கிறதுனால அங்கே ஃப்ரீசரில் இருந்தால் பிரச்சனை இருந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகும் அப்படின்றாங்க. இன்கேஸ் இவங்களையும் கூட எதனா கெமிக்கல் ரியாக்ஷன் பண்ணியிருக்கலாம் அப்படின்றாங்க. உண்மை என்ன அப்படின்றத விசாரித்தா தான் தெரியும். ஏன்னா வந்து பாலில் கலப்படுறதுனால தான் டைரெக்டாக கறக்கிறவங்ககிட்ட நேரடியாக வாங்குறாங்க. அவங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குது. எப்படி தான் மனசாட்சி இல்லாமல் சாப்பிட்ற பொருளை வந்து கலப்படம் பண்ணுறாங்களோ. இந்த மாதிரி விஷயத்தை கேள்விப்படும்போது தான் மம்முட்டி ஆனந்த படத்தில் கேள்வி ஒன்று கேட்பார். இந்த மாதிரி உணவில் கலப்படம் பண்ணுறிய, கட்டின பொண்டாடிக்கிட்ட கலப்படம் இருந்தால் ஒத்துக்குவியா அப்படின்னு கேட்பார். சரியான கேள்வி அது. பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. உயிரோடு எதுக்கு இப்படி விளையாடுறாங்கன்னு தெரியல. காசுக்காக அதிக லாபம் சம்பாதிக்கணுன்றதுக்காக மனுஷங்களோட உயிரோடு விளையாடிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம குடிக்கிற பாலே வந்து பால் கிடையாது, பவுட்ரு தான். பட் வேறு வழி இல்லாமல் நம்ம குடிச்சிட்ருக்கோம். ஆனால் நான் நிறுத்திட்டேங்க. நான் டீ, காஃபி, பால் எதுவுமே குடிச்சு ஒரு 3 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். எவ்வளோ நாள் குடிச்சிட்டு இருந்தேன். விவரங்கள் தெரிஞ்சே நம்ம எதுக்கு விஷத்தை சாப்பிட்ணும், நம்ம ஒன்றும் குழந்தை கிடையாது அப்படின்ட்டு வந்து டீ, காஃபி, பால் எதுவுமே குடிக்க மாட்டேன். தண்ணி மட்டும் தான் குடிப்பேன். எந்த கூல்ட்ரிங்க்ஸும் வந்து நான் குடிக்க மாட்டேன். எலுமிச்சம்பழம் ஜூஸ் மட்டும் தான் நான் குடிப்பேன். அதுமாதிரி ரைஸ் வாட்டர் குடிக்க மாட்டேன். மற்றபடி ஹாட் வாட்டர் குடிப்பேன், நார்மல் வாட்டர் குடிப்பேன். அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் டீ, காஃபிலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து சுவர் இருந்தால் தான் சித்திரம் வர முடியும். நம்ம நல்லா இருந்தால் தான் வந்து மற்றவங்கள நம்ம பார்த்துக்க முடியும். அதான் நம்மளோட ஃபேமிலியை சொன்னேன் நான். இன்றைக்கி என்ன ஆக்கி வச்சுருக்காங்கன்னு தெரில. நேற்று இட்லி ஆக்கி வச்சுருந்தாங்க. ஷூட்டிங் ஒருத்தட்ட பேசினேன். நாளைக்கு நான் மேல்மருவத்தூர் தான் போகிறேன். நான் பெரிய ஃபார்முங்க, 17 ஏக்கர் பண்ணையாக, பிக் ஃபார்ம். அது பன்றி வளர்ப்பு. ஒரு காலத்தில் பன்றி வளர்க்குறதுக்கு கேவலம் நினச்சிருந்தாங்க. இப்போ பன்றியை வந்து பன்றியை வந்து பெரிய பிஸ்னஸாக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ 5 ஸ்டார் ஹோட்டலும் அந்த ஃபோர்க்குன்னு நினைக்கிறேன், இங்கிலீஷில் அது ஃபோர்க்குன்னு நினைக்கிறேன். ஃபோர்க்கு இன்னும் நினைக்கிறேன் பன்னிக்கு, அந்த கறிக்கு எனக்கு சரியாக தெரியல. நிறைய பேர் மூலத்துக்கே அதுதான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போலாம் வந்து நிறைய பேருக்கு அந்த மூல நோய் வருதுங்க. அதுதான் கரெக்டான தீர்வுன்றாங்க. பட் நம்மளுக்கு தெரியல. சரி, ஓகே. எங்கள் அம்மா என்ன ஆக்கி வச்சுருக்காங்க இப்போ. நேற்று நைட்டு புட்டு ஆக்கி வச்சுருந்தாங்க. நேற்று நைட் நான் ஜிம்முக்கு போயிட்டு வரேன், புட்டு இருந்தது. அவங்களுக்கு வேறு பேக் பெயின் வந்துடுச்சு அம்மாவுக்கு. என்ன காரணம்னு தெரியல. 3 நாளாக பண்ணிகிட்ருக்காங்க. சரியாக இல்லை. நம்மளுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நம்ம வீட்டோட தூண் கொஞ்சம் டேமேஜ் ஆனால் மனசு கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அதே மாதிரி தான் பேக் பெயின். ஆனால் அதை தாண்டி வந்துடுவாங்க. வேறு விஷயம், எவ்வளோ வழியெல்லாம் தாண்டி வந்துட்டாங்க. அதனால் தாண்டி வந்துடுவாங்க. அப்படி அந்த கஷ்டத்துலேயே அவங்க நேற்று நைட்டு புட்டு செஞ்சாங்க. புட்டை நான் வாயிலே வைக்க மாட்டேன். பட் அவங்க மனசு கஷ்டப்பட வேணாம், ஏற்கனவே கஷ்டத்தில் இருக்காங்க, உடம்பு படி கஷ்டத்தில். சரி, மெயினாக அவங்களுக்கு கஷ்டப்படுத்தக்கூடாதுன்ட்டு புட்டு நான் சாப்பிட்டேன். ஏன்னா சக்கரை சேர்த்துக்கிறது இல்லையா, அதனால் நான் புட்டு நான் சாப்பிட்றது கிடையாது, வேறு ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி அவங்க புட்டு செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன், வேறு எதுவும் செஞ்சுருப்பாங்க. சரி, பார்க்கலாம். வெல்கம் டு ரகோர் லாகு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன், எங்கள் அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை, பேக் பெயின்னுன்ட்டு. ஆனால் அந்த வழியிலேயே அவங்க தோசை சுட்டுருக்காங்க. ஏன்னா கோதுமை தோசை, ஆவி பறக்குது. அப்படியே கோதுமை தான் இது, கோதுமை தோசை சுட்டுருக்காங்க. எனக்கே கோதுமை தோசை ரொம்ப பிடிக்கும். எனக்கு கோதுமை தோசை பிடிக்கும். நம்ம எதுவும் இது பண்ணுறது இல்லை. கோதுமை தோசை எப்படி செய்கிறது மீ? அப்புறமா சொல்றேன். என்னால முடியல, நானே எப்படா இதை முடிச்சுட்டு. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அவங்களால முடியல அப்படின்ட்டு. நான் போய் சொல்கிறேன்னு நினைக்கக்கூடாது. அதனால் பார்த்தீங்களா அவங்க எப்படி கற்றுறாங்க அப்படின்ட்டு ஓடி போயிட்டுருவாங்க. அவங்கவுங்க வழி அவங்களுக்கு தான் தெரியும். அதனால் அப்புறம் அந்த வழியிலையும் வந்து
அவங்க வேலையை வந்து எப்பவுமே கரெக்டாக செஞ்சிடுறாங்க. நான் தான் என் வேலையை சரியாக செய்யறதில்லை. இனிமேல் செய்ய ஆரம்பிக்கணும். இன்றைக்கி ரொம்ப நாள் கழிச்சு கோதுமை தோசை சாப்பிட்றேன்.